Hi friends, Samsung வந்து EA32E4003R மாடல் LED டிவி. வீடியோ வரல, ஆடியோ வரும். ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கேன். லைட்டாக இமேஜ் தெரியுது. உனக்கு விளங்குது. லைட்டாக போடுங்க. நம்ம தெருக்கல்ல சண்டை எடுக்கும் போது பார்த்துருக்கோம். ஓகே, நான் க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது பவர் சப்ளை போர்டு, இன்புட் சாக்கெட்டு, பவர் சப்ளை ஏசி இன்புட்டு, இது மதர் போர்டுக்கு அவுட்புட் வோல்ட்டு, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 வோல்ட்டு இந்த போர்டுக்கு போகும். இந்த போர்டுக்கு போய் இந்த ப்ராசஸ் இருக்குது. அந்த ரெகுலேட்டர் மூலமாக இந்த ப்ராசஸ் வச்சு சப்போஸ் பேக்லைட் நல்லா வச்சுருக்கோம். பேக்லைட் இருந்து நல்லா வோல்டேஜ் வேரியேஷன் பார்ப்போம். 70 வோல்ட், 100 வோல்ட்டு அப்படின்ட்டு பார்ப்போம். பேக்லைட் தான் இந்த 50 வோல்ட். வீடியோஸ் கேபிளும் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். வீடியோஸ் கேபிள் எடுத்துட்டோன்னா இது ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மேலே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே உள்ளது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை தனியாக ரிமூவ் எடுத்துடலாம். ஓகே, ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணியாச்சு. ஒயிட் ஷீட் இருக்குது.
ஓகே, இப்போ எல்லா நாட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதை எடுத்து சரி, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஷீட்டே தான் இந்த ஷீட்டை வந்து தூக்கி அப்புறம் பேனல் கழுத்தின பேனுக்கு மேலே சேஃபாக வச்சிடும். ஓகே, என்ன பண்ணிடுச்சு, 1 2 3 4 5 6 7 8 9 வீடியோஸ் இருக்குது. 9 + 9 வீடியோ மெமரிஸ் இருக்குது. அவங்க அந்த இதெல்லாம் வந்து கலந்துருக்கு. இந்த மாதிரி கலந்துட்டாக்கா பிக்சரில் வந்து டாட்டாக தெரியும். பேக்லைட் வந்து ஃபோக்கஸ் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது பரவலாக ஃபோக்கஸ் ஆகும். அது எடுத்துட்டாங்க ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். அப்போ தேவையில்ல இந்த மாதிரி வந்து லாக்காக ரிமூவ் பண்ணணும். மொத்தம் 6 லாக்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 லாக்ஸ் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணணும். சரி, இந்த லாக் இருக்கும். 1 2 3 இது போர்டு கடையில் வரும். 1 2 இது நான் அசம்பிளிஸ் பண்ணிடல. ஓகேடா, நம்ம லாக்கர் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ரீசர் வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஃப்ரீசர் வச்சு நல்லா லாக்கர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஷீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ரெண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ லாஸ்ட் ஒரு ஓகே. 7 வந்து 3 வோல்ட் 21 வோல்ட் 3 வோல்ட்டு 3 வோல்ட் ஆகுது. 6 வோல்ட் இருந்தால் 6 வோல்ட்டுன்னு காணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு. சேம் பொலாரிட்டியில் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் கலர்ஸில் இந்த சைடு ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் சேம் பொலாரிட்டியில் இருக்கும். ஓகேங்களா, புதுசாக வாங்கினதை நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ப்ளஸ் மைனஸ் நான் வச்சுருக்கேன். இது கரெக்டாக காமிக்குது. எல்லா லைட்டும் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம செக் பண்ணிக்கிறோம். அது ஒரு செகண்ட் லைட்டு. ஓகே, ஓகே, இது 24 வோல்ட் காமிக்குது. அதில் லைட் இருக்குது. ஓகே, சரி செக் பண்ணி Thank you.
ஆனதுக்கப்புறம் இந்த ஷாக்கெட்டை மாட்டிக்கலாம். இதுதான் இன்வெர்ட்டர் போர்ட்லேருந்து வர அவுட்புட்டு. இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஆன் பண்ணி பார்த்துடலாம். முக்கியமான விஷயம் இதெல்லாம் செக் பண்ணிடலாம். எப்போதும் சில மாதம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எல்இடி ஸ்கேப்லாம் எதாவது ஷார்ட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி அலுமினியம் போர்டு எதாவது ஷார்ட் ஆகாமல் இருக்கும் செக் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஆன் பண்ணிட்டு ஓகே ஓகே பேக்லைட் பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எப்போவுமே இந்த பேனல் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம பேனல் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பேனல் இன்ஸ்டால் பண்ணி பிக்சர் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த பேப்பர் போட்டேன். சில நேரத்தில் இந்த மாதிரியான சரியான லைட்டாக இந்த பேப்பரை வந்து இன்னும் பிரித்து விடுற மாதிரி இருக்கும். சேம் ஒரிஜினல் இது கிடைக்காம ஆல்டர்னேட்டிவ் லைட்டாக கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக பேப்பரில் பிரித்து விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகே, மேலே உள்ள போட்டுருவோம். ஷீட்டை போட்டு கரெக்டாக லாக்கில் வரணும், கரெக்டாக போட்டுக்கணும். கரெக்டாக போட்டுக்கணும். மேலே வந்து இந்த கவர் எல்லாமே லாக் ஆச்சுன்னு தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா பேனல் வந்து சீட் ஆகும்போது சரியாக லாக் ஆகலைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படி பார்த்துட்டோன்னா தெரியும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஓகே, ஸ்ட்ரைட்டாக. சப்போஸ் லாக் ஆகலாம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேடாக தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஓகே, பர்ஃபெக்டாக லாக் ஆகிடுச்சு. ஓகே, முதல்ல நம்ம எல்இடி கேபிள் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு எல்இடி கேபிள் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, செக் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். போட போகிறேன். ஓகே, லைட்டிங் பக்காவாக இருக்குது. பார் நான் பேனலில் மாட்டிட்டேன், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. பேனல் எல்இடி ஸ்கேபிள் மாட்டிட்டு செக் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். பேனல் கழட்டும்போது எப்பவுமே டிவியோட ரைட் சைடில், டிவி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி காஃப் இருக்கும். லாக் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி காஃபை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா சைடும் ரிமூவ் பண்ணிட்டு கடைசியாக இந்த ரைட் சைடில் ரிமூவ் பண்ணுறது நல்லது. அப்படி முடியாட்டினா இந்த காஃப் இருக்கிறத கவனமாக செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடும் இந்த சைடு உள்ள லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த காஃப் எங்கே இருக்கிறதோ நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்போ ரிமூவ் பண்ணணும். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ இந்த எல்இடி கேபிள் கனெக்ஷன் கொடுத்து பிக்சர் வரைக்கும் செக் பண்ணிடுவோம். நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஃபிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணலாம். ஓகே, எல்இடி கேபிள் மாட்டிட்டேன். நான் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ சிமெண்ட் கொடுக்கலன்னா ஏவி ஓகே பக்காவாக இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிக்சர் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா?
ST3151A01/5 வெர்ஷன் 2.2 இதுதான் பேனல் நம்பரு. ஸ்கேனர் போர்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த லாக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? லாக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் இந்த லாக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த காடியில் உட்கார மாதிரி பண்ணிடணும். ஓகேயா? இப்போ நான் கவர் எடுத்து போட்டு நான் ஃபினிஷிங் பண்ணுவேன். இப்போ வந்து கவர் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டேன். எல்லாமே லாக் தான். இது வந்து ஸ்க்ரூஸ் கிடையாது. கவனமாக வச்சு லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்பீக்கரு, சென்சாரு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் ஸ்க்ரூஸ்லாம் கிடையாது, சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏவி பாரதி பாஸ்கர் பாரம்பரியத்தை எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஊருக்கு உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கறது நாங்க தாயா. அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்ல வேண்டியது போய் இந்த நாட்கள் சொல்றீங்களே, என்ன அவசியம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரியத்தை காப்பது அப்படின்னா அது ஆண்கள் தான். முடிச்சுட்டார். அருமையா சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் கூட என்னமோ எதை நினைச்சேன். எல்லாமே முடிஞ்சு பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, பக்காவாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பேக் லைட் புதுசாக மாற்றினோடனையும் ரிமோட்டில் மெனுவில் போய் பேக் லைட் வந்து 20 மேக்ஸிமம் இருக்குது. இது வந்து நமக்கு ஒளியை குறைச்சிக்க வேண்டியதான். இதை குறைக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு வந்து பேக் லைட்டோட லைஃப் கூட இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உடனே நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.